அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, ஒரு காலத்தில் ஓட்டல் சாப்பாடு என்று சொன்னால் அபூர்வமாக, ஆச்சரியமாக இருக்கும். காரணம், எப்போமாவது வெளியில் செல்கின்ற பொழுது அல்லது வெளியூர் செல்கின்ற பொழுது, உறவினர்கள் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, அப்பொழுது தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஓட்டல் சாப்பாடுகளை சாப்பிடுவது வழமை. அதுவும் இல்லாமல் வெளியே சென்றாலும் கூட சிலர்கள் சாப்பாடுக்காக வீட்டுக்கு வந்து விடுவார்கள். காரணம், அன்று கூட்டு குடும்பமாக இருந்ததனால் யாராவது வெளியே போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொன்னால் சொந்த பந்தங்கள், தாத்தா பாட்டி, அப்பா பெரியப்பா தம்பி, சின்னத்தா, இந்த மாதிரி யாராவது உறவுகளோட தான் கூட்டு குடும்பமாக தானே இருந்தாங்க. அதனால் என்ன செய்வாங்க, அவங்க வெளியில் போனால் இவங்க சமைச்சு வைக்கிறது, இவங்க வெளியில் போனால் அவங்க சமைச்சு வைக்கிறதும் அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறதே ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்துட்டோன்னு சொன்னால், வீட்டு சாப்பாடுங்கிறது அபூர்வமாக இருக்குது. வீட்டு சாப்பாடுன்னு சொல்கிறது தான் அபூர்வமாக இருக்குது. காரணம், இன்னும் எல்லாம் தனித்தனியாக ஆயாச்சு. குடும்பங்களில் கூட்டு குடும்பம் கிடையாது. தனித்தனி குடும்பங்கள் ஆகிட்டோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பேரும் 3 பேரும் 4 பேரும் எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால் சமைக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. அதனால் எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சில வீடுகளில் பார்த்தோன்னு சொன்னால், பெண்கள் வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சமைக்கிறது இல்லை. ஏன்னா சோம்பேறித்தனம் பட்டுட்டு பாத்திரம் கழுவணும், அது வேலை ஒரு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தால் கூட அவங்க சமைக்கிறதில்ல. அவங்களும் வெளியில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. பெரும்பாலான வீடுகளில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், காலை இரவு இந்த 2 நேரமே வெளியில் சாப்பாடு தான். மதியம் ஒரு நேரம் தான். சில வீடுகளில் அதுவும் கிடையாது. இன்னும் சிலர்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்குள்ள விலைவாசிகள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தாங்க. அதுக்கு பேசாமல் என்ன செஞ்சிடலாம், வீட்லேயே ஹோட்டல்லையே வாங்கி சமைச்சிட்டு போயிடலாம். வீட்டில் சமைச்சிட்டு அதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு நேரம், அலைச்சல், கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பேசாமல் ஹோட்டல்லே சாப்பிட்றலாம், எல்லா செலவுகளும் ஒன்று தான் அப்படின்னு சிலர்கள் இப்படியும் காரணங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆக என்ன காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டாலும் சரி, வீட்டில் சாப்பிடக்கூடிய அந்த பக்குவம் என்பது, கைப்பக்குவத்தோடு நம்ம வீட்டில் சாப்பிடும்போது அதனுடைய ஆரோக்கியங்கிறது வேறு தாங்க. அதுக்கு கணவனுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு நாம் யார் யாருக்கு எப்படிங்கிற ஒரு அளவுகளோடு உப்பு, காரம், புளி இதெல்லாம் ஒரு அளவுகளோடு நாம் சமைப்போம் அல்லவா? அப்போது அதனுடைய உடல் ஆரோக்கியங்கிறது வேறு. வெளியிலங்கிறது வந்து என்னென்னு சொன்னால், நம்ம வீட்டில் சமைக்கிறோமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த கைப்பக்குவங்கிறது அந்த இயற்கையான கைப்பக்குவம் அதனோட வந்து ஆரோக்கியமானது. இயற்கையான கைப்பக்குவத்தில் சுவையை கொடுத்து சாப்பிடுவது என்பது ஆரோக்கியமானது. வெளியில் நாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது செயற்கையான கைப்பக்குவம். செயற்கை அது வந்து என்ன இல்லை, இயற்கையான கைப்பக்குவம், சுவை அல்ல. செயற்கையான முறையில் அதை கலந்து அதை கண்டதை கலந்து என்ன செய்கிறாங்க, நமக்கு சுவையாக கொடுக்குறாங்க. அதனால் நாம் என்ன செய்கிறோன்னா, அந்த நாவு வந்து அந்த சுவைக்கு அடிமையாகி இன்றைக்கி எல்லோருமே வந்து ஹோட்டலில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் அது வந்து செயற்கையாக வருகின்ற காரணத்தினால் அது வந்து என்ன இல்லை, நமக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா, மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய பையன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, நல்ல போஸ்டிங்கு, நல்ல சம்பளம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயம் பண்ண இடத்துலையும் பெரிய இடம்தான். திடீரென்று அந்த பையன் நிச்சயம் முடிஞ்சு சில நாட்களில் மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்திருக்கிறாரு. விழுந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் 2 கிட்னியுமே அவருக்கு செயலிழந்து விட்டது என்பதாக டாக்டர் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயதார்த்தமும் நின்று, திருமணம் முடிஞ்சு நின்று போச்சு. அவர் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தா, அந்த வந்து சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் 3 வருஷமாக அவன் வீட்டிலேயே சாப்பிட்றது இல்லையாம். அவன் என்றைக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து அவன் வெளியில் தான் சாப்பிட்றான். நான் வீட்டில் இருந்தால் கூட ஆன்லைனில் புக் பண்ணி தான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பையன் வாழ்ந்திருக்கிறான். வீட்டில் யார் பேச்சையும் கேட்குறதில்ல, பெரியவங்களும் அதை கண்டுக்கிறதில்ல. அதனால் என்ன ஆச்சு, கிட்னி செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பையன் இன்றைக்கி மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றான். அதற்காகத்தான் இதை சொல்கிறேன். இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால், செலவுகளை பார்க்கக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது, எத்தனையோ பெரியவங்களுக்கு இன்றைக்கி வயசானவங்களாம் பாருங்கள், அவங்க வசதி இருந்தால் கூட ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்றாங்க. காரணம், ஏன் அவங்களுக்கு வசதி இல்லையா?
அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வசதி இருக்கோ இல்லையோ நடுத்தரம் எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்றவங்களாம் பார்த்தா வசதியானவங்களாம் கிடையாது. நடுத்தரம், அன்றாட காட்சிகள் எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுவைக்காக என்ன செய்கிறாங்க, எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி நோய்களும் எல்லோருக்கும் அதிகமாகிவிட்டது. இன்றைக்கி நோய்கள் அதிகமாகக்கூடிய காரணம் தண்ணீர், ஹோட்டல் சாப்பாடு. இதனால தான் வெளியில் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி எல்லோரும் நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர்கிட்ட நம்ம போய் சொன்னோம், எங்கள் சுகர் இருக்குங்க, அல்லா பார்த்துப்பான். ப்ரெஷர் இருக்குங்க, அல்லா பார்த்துப்பான். அல்சர் இருக்குங்க, அல்லா பார்த்துப்பான். வாய் வீங்கி இருக்குங்க, அல்லா பார்த்துப்பான். அதாவது என்னன்னு சொன்னால், சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கண்ட்ரோல் கிடையாது. அதுக்கு மட்டும் அல்லா பார்த்துப்பான், அல்லா பார்த்துப்பான்னு அல்லா மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களே, அதே பணங்களை சேர்த்து வைப்பாங்க. உங்கள் தேவைக்கு போக மீதி வச்சுருக்கீங்கல்ல, அதை உங்கள் உறவுகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, அப்போ அல்லா பார்த்துப்பாங்க நம்பிக்கை. அது நாளைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வேணுங்க. அப்போ அதுக்கு மட்டும் அல்லா பார்த்துக்க மாட்டானா? பெரும்பாலும் இந்த உணவு விஷயத்தில் மட்டும் அல்லா பார்த்துப்பான், அல்லா பார்த்துப்பான்னு சொல்லி நோய்களை என்ன செய்கிற, நோய்கள் இருந்தாலும் சரி வாயை கட்டுப்படுத்துவதில்லை. இன்னும் சிலர்கள் சொல்லுவாங்க, இருக்கிற வரை நிம்மதியாக சாப்பிட்டு போவோங்க, போகும்போது என்னங்க கொண்டு போகிறோம் அப்படின்னு. இருக்கிற வரை நிம்மதியாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் உடனே போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. படுக்கையில் படுத்தா யார் பார்க்குறது? இன்றைக்குள்ள சூழ்நிலை கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பெற்றோர்கள் பிள்ளைக்கோ, பிள்ளைகள் பெற்றோருக்கோ, உடன் பிறந்தவர்களுக்கோ, உற்றார் உறவினருக்கோ யாருக்குமே மனப்பக்குவம் இல்லை. படுக்கையில் கிடந்தால் அவங்கள பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கும் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வெளி ஆட்களை வச்சு தான் பார்க்குறாங்க. சம்பளத்துக்கு ஆள் வச்சு தான் வீட்டில் முடியாதவங்கள பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணும். புரியுதுங்களா? ஏதோ நம்ம பேச்சுக்காக பேசுகிறதல்ல, இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலை. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நப்சையும் வாயும் கட்டுப்படுத்த வேண்டும். முதல்ல நம்ம வாயை கட்டுப்படுத்தினால்தான் நோயை கட்டுப்படுத்த முடியும். வாயை கட்டுப்படுத்தாத வரை நோய்களை கட்டுப்படுத்த முடியாது. எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. ஓட்டலில் நான் சாப்பிடுவது தவறு என்று சொல்லவில்லை, ஓட்டலில் மட்டுமே சாப்பிடுவேன் என்று சொல்வது தான் தவறு. சிந்தித்து செயல்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.